அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய பெயர்ச்சி. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான மீன ராசியில் நடைபெறவிருக்கு. ஸோ சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களுக்கான அதிபதிங்க. இந்த சனி பகவானுடைய பார்வையானது 6 மற்றும் 10ஆம் இடம் மற்றும் 1ஆம் வீட்டை பார்ப்பதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ சனி பகவான் கர்மக்காரகன் மற்றும் ஆத்மக்காரகன் என்று சொல்லக்கூடியவர், நீதிமான் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம். தான் செய்யும் கர்ம வினைகளுக்கேற்ப பலனை அளிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான். ஸோ தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் நடைபெறவிருக்கும் சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், வைராகிய குணம் படைத்தவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்யக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் கரெக்ட் அப்படின்னு பட்டுதுன்னா அதை கரெக்டாக செய்யக்கூடியவர்கள். தனக்கு ஒரு விஷயம் தவறு அப்படின்னு பட்டுச்சுன்னா எக்காரணத்து கொண்டு அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். தான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்காத விட தான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி அதை மாற்றிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள். எல்லா விஷயம் தனக்கு சாதகமாக இல்லை பாதகமாகவே நடந்ததுனால அது முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய எல்லா அமைப்புகளையும் மாற்றி அதுக்கு தகுந்தபடி ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வாழக்கூடிய ஒரு நபர்கள். இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 7.5 சனியோட தாக்கங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்க. அந்த 7.5 சனியானது விலகி உங்களுடைய ராசிக்கு இப்போ 4ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறாருங்க. இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லுவது அர்த்தாஷ்டம சனி என்று அழைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுங்க. ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக செய்கிறோங்க. நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது? எல்லா விஷயத்தையும் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்குது. நான் ஒன்று நினைக்கிறேங்க, ஆனால் அது வேறு மாதிரி ஒன்று நடக்குது. ஸோ என்னோடய வாழ்க்கை விஷயத்துலையும் சரி, வேலை விஷயத்துலையும் சரி, நான் செய்யக்கூடிய தொழிலும் சரி, என்னோடய திருமண வாழ்க்கையிலையும் சரி, நான் எதிர்பார்த்ததை விட பார்க்காத நிகழ்வுகள் நடந்தது தான் ரொம்ப ஜாஸ்திங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு மட்டும்தான் இந்த நிலையா? என்னுடைய நேரங்காலங்கள் தான் இதுக்கு உண்டான எல்லாமே சாதகமற்ற சூழ்நிலையாக நடக்குதா? இல்லை ஏதாவது கிரக பயிற்சிகள் நடந்ததுன்னா என்னுடைய நிலைகள் எல்லாம் மாறுமான்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணிகிட்ருக்குங்க. ஆனால் அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது மட்டும் வரவே மாட்டேங்குது. இந்த தடைகளிலிருந்து விலகக்கூடிய காலம் அப்படிங்கிறது எனக்கு வராதா? இனிமேலாவது நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். இது வரைக்கும் நிறைய மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குதா, அல்லது வீடு மாற்றக்கூடிய யோகமா, அல்லது வண்டி வாகனங்கள் மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா அதுக்கு உண்டான காலம்தான் இது. ஸோ நீங்கள் நினச்சபடி ஒரு வீடு மாற்றம் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. ஒரு இடம் மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலை ரீதியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறக்கூடிய சான்சஸ், அது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சில யோசனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வேலை மாற்றம் அல்லது ஏதேனும் ஒரு 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 ப்ரமோஷனுக்காகவோ அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபருக்காகவோ நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். ரொம்ப வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேங்க, நான் இந்த இடத்துல கரெக்டாக தான் வேலை பார்த்துட்ருக்கேன், ஆனால் எனக்குன்னு மட்டும் எங்கேருந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. வேலை செய்கிற இடத்துல என்னால் சாதாரணமாக வேலையே செய்ய முடியல. நல்ல வேலையை செஞ்சாலும் அவங்கக்கிட்ட நல்ல பேர் எடுக்க முடியல. எல்லா வேலையும் நல்லா செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான். ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் என்னை கார்னர் பண்ணுறாங்க. என்னால் அந்த வேலையை செஞ்சு முடிக்காத அளவுக்கு எந்த விதத்தில் ப்ரெஷர் தர முடியுமோ, எந்த விதத்தில் எனக்கு தொந்தரவு தர முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து நான் வேறு ஒரு இடத்துக்கு மாறுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதுக்குண்டான காலகட்டங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டைமில் உங்களுடைய வேலை ரீதியாக சில மாற்றங்கள், இடமாற்றங்கள் சம்மந்தப்பட்ட முயற்சிகள், புதிய வேலை தேடுவதற்கான சில யோகங்களை கொடுக்கக்கூடியது. ஸோ ஜாப்பில் இருக்கீங்க, புதுசாக ஒரு ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க. ஸோ புதிய வேலை தேடும் நபர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்புங்க. கட்டாயமாக உங்களுக்கு புதுசாக வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இருக்கும். ஸோ தொழிலில் நிறைய விஷயங்கள், நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. இப்போது இந்த காலகட்டங்களில்
புதுசாக ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது நம்ம பழைய தொழிலையே ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக செய்யலாங்க. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் இந்த காலகட்டங்களே நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான சூழல். ஸோ அந்த தொழிலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் செய்த தவறுகள் என்னென்னு தெரிஞ்சு அந்த தவறுகளை திருத்தி கொள்ளுவதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடியது தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள். அடுத்தது குடும்ப ரீதியாக உள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப வந்து குறைஞ்சிட்டே போதுங்க. நான் நினச்ச சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சாதாரணமாக வந்து யதார்த்தமாக நடக்கிற விஷயத்துக்கு கூட குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது. ஏன் இந்த குழப்பங்கள்? நம்ம வந்து ஒரு விஷயத்தை நல்லதுன்னு நினச்சி பண்ணுறோம், ஆனால் அது மற்றவங்களுக்கு எல்லாமே தப்பாக தெரியுது. ஸோ இதுக்கு என்னுடைய தவறா இல்லை அவங்களுடைய தவறான்னு தெரியல. ஆனால் அந்த குடும்பத்தில் குடும்ப ரீதியாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது. நீங்கள் 2 பேரும் உட்காந்து பேசி உங்கள் குடும்பத்தில் என்ன பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுகள் அப்படின்னு சொல்லி சில விஷயத்தை யோசித்து அதற்குண்டானபடி சில தீர்வுகள் எடுக்கிறதுக்கான கால சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலத்தில் கட்டாயமாக கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கவனம் செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஏன்னா எதுக்காவது வந்து அதாவது தாய்க்கு வந்து உடல் ரீதியாக சில பாதிப்புகளை உங்களுடைய மருத்துவ செலவினங்கள் கூடுவதற்கான சில விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்குங்க. ஸோ சின்ன பிரச்சனையாக இருந்தால் அதை இமீடியட்டாக நீங்கள் போயிட்டு அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுக்கணுங்க. அது செய்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கட்டாயமாக கொடுக்குங்க. ஸோ இந்த தொழில் ரீதியாக லாபங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட துறையில் அந்த சரி, பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் போது இந்த சனி பகவானுடைய பயிற்சிங்க. வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு காலங்க. நிறைய விஷயங்கள் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய சட்ட ரீதியாக வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டுவோன்னு. சின்ன விஷயம் அப்படின்னு நினச்சேன், இன்றைக்கி வந்து வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. மற்றவங்களுக்கு உதவி செய்யப்போய் அது மூலமாக சில பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டேன். என்னுடைய சொந்த சொத்து பத்துக்கள் அப்படிங்கிறது என் கைக்கு வரதில் நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சிட்டேன். நிறைய சம்பாதிக்கிறேங்க, இதெல்லாம் வந்து கோர்ட்டு கேஸுக்கே பாதி காசு செலவாயிருது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் மாறுங்க. அதே போல் ஒரு குடும்ப உறவுகளை இருக்கிறவங்க, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உறவு முறையில் இருக்கிறவங்க, இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறத எனக்கு பிடிக்கலைங்க, நான் நிறைய விஷயத்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனால் இன்றைக்கி என்னோடய கையில் எதுவுமே இல்லை, என் கையை மீறி போயிடுச்சு, இந்த வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து அட்லீஸ்ட் நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு சில வாழ்க்கையை அமைச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லாங்க. ஸோ தைரியமான முடிவுகள், தைரியமான முயற்சிகள், குடும்ப ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுறது அப்படிங்கிறத தவிர்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்குங்க. புதிய வாழ்க்கைக்கு தேவையான முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பலன் அளிக்கக்கூடியது. ஸோ பழைய வாழ்க்கையிலிருந்து நான் வெளியே வந்துட்டால் போதுங்க, நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையுமா, இதுக்கு மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு வாழ்க்கையில் அமைஞ்சதுன்னா என்னால் இதிலேருந்து மீண்டே வர முடியாது, ஏன்னா நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம், நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முயற்சி பண்ணுறேன், அந்த முயற்சியில் நிறைய தடைகள் வருது அப்படின்னா இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணையை தேடுவதற்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கையை மறுபடியும் மீண்டும் அமைச்சிக்கிறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களுக்கு கொடுக்குங்க. காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படும். இது வரைக்கும் உங்கள் காதலில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தீர்ந்து அங்கே நீங்கள் வந்து ஒரு திருமணம் ரேஞ்சு கொண்டு போகிறது, இது வரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள் அப்படிங்கிறதெல்லாம் விலகுங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது, அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. பழைய திருமண வாழ்க்கையை விட்டு வெளியே வரணும்னு எடுக்கிற முயற்சிகள் கூட கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. நீங்கள் நினச்சபடி ஒரு வரன் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய விஷயத்தில் என்னென்ன மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு புதிய வீடு வாங்குறதுக்கான முயற்சியோ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை சம்பாதிக்கலாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை குறையிற மாதிரி உங்களுக்கு எகென்ஸ்டாக நடந்துச்சோ அந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்போது உங்களுடைய சுய கௌரவம், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க நீங்கள் பண்ணது தப்பு, என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் உங்களை குறை சொன்னாங்களோ இன்றைக்கி நீங்கள் பண்ணக்கூடிய காரியத்தை பார்த்து அவங்களே ஆச்சரியப்படக்கூடிய, பரவாயில்லைங்க
நீங்கள் ஏதோ தப்பான முடிவு தான் எடுத்தீங்கன்னு நான் நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்து கரெக்டான முடிவு தான் எடுத்திருக்கீங்க, இதுதான் உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சு நீங்கள் அதுக்குண்டான தேர்வு பண்ணியிருக்கீங்க, பட் இது ஒரு நல்ல விதமான முடிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யோகங்கள் இருக்கும். குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியத்திற்குண்டான முயற்சிகள், மருத்துவம் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டங்களில். கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடியது. ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து கல்வியில் தடைகளோ ஞாபக மறதி திறன்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். கல்வியில் நாட்டம் இல்லாத சூழ்நிலை, அடுத்தது என்ன பண்ணலாம், அடுத்தது எந்த விஷயத்துக்கு படிக்கலாம், எந்த எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருந்துக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. உங்களுக்கு தேவையான துறைகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டங்களில் எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு தனுசு ராசி அன்பர்கள் இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் கரெக்டான முறையில் கரெக்டான விஷயத்தை வந்து தெளிவாக வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இந்த அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு தொடங்குறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 80% வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சுப பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்க போதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நல்ல விதமான ஒரு அற்புத பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் உங்களுடைய டைம் டேட் ஆஃப் பர்த் அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னாலும் தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.